வணக்கம். இன்னைக்கு நான் சொல்ல போற டாபிக் வந்து ஹைப்பர் தைராய்டிசம். ஹைப்பர் தைராய்டிசம்னா என்னது? ஸோ தைராய்டு கிளாண்ட்ல இருக்க சுரபி வந்து அதிகமா உற்பத்தி ஆகுறதுனால நாங்கள் ஹைப்பர் தைராய்டிசம்னு சொல்லுவோம். இப்போ நிறைய ஹார்மோன் செக்ரீட் ஆகுறதுனால அதோட மதர் ஹார்மோன் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்துட்டு ரொம்ப கம்மியாயிடும். அதை வச்சு தான் டாக்டர்ஸ் வந்து ஹைப்பர் தைராய்டுன்னு வந்து பேஷண்ட் கிட்ட சொல்லுவோம். ஆனால் பேஷண்ட்டாக நீங்கள் வந்து ஒரு ஜென்ரல் எக்ஸாமினேஷனுக்கு வரும்போதோ இல்லை நீங்கள் வெளியில் லேபில் வந்து ரத்த பரிசோதனை பண்ணும் போதோ உங்களுக்கு வந்து ஹைப்பர் தைராய்டிசம் இருக்குன்னு சொல்லும் போதோ உங்களுக்கு கிளினிக்கலா மருத்துவர்கள் அதை கோரிலேட் பண்ணுவாங்க. இந்த சுரபி அதிகமாக சுரக்கிறதுனால உங்களுக்கு மெட்டபாலிசம் அதிகமாக ஆகலாம். உங்களுக்கு ஒரு அர்த்தமில்லாத ஒரு வெயிட் லாஸ், நல்லா தானே சாப்பிட்றோம் ஆனால் ஏன் வெயிட் கம்மியாகுது, ஒரு கை நடுக்கம், மெட்டபாலிசம் அதிகமாகிறதுனால கை நடுக்கம், படப்படப்பு, அதுக்கப்புறம் மோஷன் அதிகமாக போகிறது. லேடிஸுக்கு பார்த்தீங்கன்னா மாதவிடாய்ட்டு வந்து அதிகமாக போகிற மாதிரி, ரொம்ப உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய ஸ்கின் வந்துட்டு முன்ன விட ரொம்ப ஒரு மாய்ஸ்சர் அதிகமாகவோ ஒரு ட்ரைனஸோ அந்த மாதிரி ஸ்கின்ல ஒரு வித்தியாசமான ஒரு சிம்டம்ஸோ வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாமே வந்துட்டு தைராய்டு சம்பந்தமான சிம்டமா இருக்கலாம். நீங்க உங்களுடைய மருத்துவரை அணுகி உங்களுடைய எக்ஸாமினேஷன், உங்களுடைய ஹிஸ்டரி, சிம்டம்ஸ் வச்சு தைராய்டு ப்ரொஃபைலை வச்சு அவங்க கோரிலேட் பண்ணி உங்களுக்கு அதுக்கேற்ற ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுப்பாங்க. தேங்க்யூ.